ஹாய் சங்கர், ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், ஃபைன். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன? அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருக்கும் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். சரியா? வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் டெஃபினட்டாக வேறு லெவலில் தான் இருப்பீங்கன்னு தெரியும். அது எந்த மாற்றம், சந்தேகம், சர்ச்சை எதுவும் கிடையாது. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம டாப்பிக்கு வரலாம். இப்போ நம்ம நேர ஒருத்தருக்கு வந்து கேள்வி கேட்போம். இப்போ நீ கேள்வி கேளு. சங்கர், ஆ எப்படி இருக்க? ஃபைன். ஓகே ஓகே. ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. ஆமாம் இது இந்த தடவை நம்ம ஒரு புது விதமான டாபிக் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம். கிராம தெய்வங்கள் பற்றி, முனீஸ்வரன், அங்காளம்மன் பற்றி. ஆக்சுவலாக இப்போ அதோட கோர் சப்ஜெக்ட் என்ன? அவரோட கோர் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரர் ஆலயம். இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு தமிழ் கடவுள் தான். ஆனால் இந்த தமிழ் கடவுளோட சாராம்சம் என்ன, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து வடகிழக்கு மாநிலத்தில் இருக்குது. அதாவது அப்போ தமிழ்நாட்டில் இல்லையா? தமிழ்நாட்டில் இல்லை. இது நான் சொல்கிறது நம்ம தமிழ் கோயில் வடநாட்டில் இருக்குது. ஓகே ஓகே. வடநாட்டில், அதுவும் வடகிழக்கு மாநிலத்தில் இருக்குது. ம். ஓகே. வடகிழக்கு மாநிலத்தில் எங்கே பார்த்தீங்கன்னா, மணிப்பூருங்கிற ஒரு மாநிலம். அது அவங்க நேர்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆக்சுவலி இட்ஸ் ஒரு பிரச்சனை உள்ள ஒரு மாநிலம். எப்போ பார்த்தீங்கன்னா எத்திக் வைலன்ஸ் எல்லாம் நடக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கோயில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அதுவும் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அந்த எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் மோரே அப்படிங்கிற ஒரு கிராமம், ஒரு ஊருக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா பர்மாவோட எல்லை பக்கத்தில் வருது. சரியா? அந்த பர்மா எல்லை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த கோயில் இருக்குது. இந்தியா பர்மா பார்டரில் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலில் நீங்கள் அந்த கோயில் உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோயிலோட பேக் சைடு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ப்ளூ கலர் கேட் அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோயிலை கேட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் ரைட்டில் உள்ளே வச்சிங்க, வெளியில் வச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பர்மாவில் கால் வச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம். அந்த கோயிலோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஒரு நம்ம ஹிந்து பண்டிகை, எல்லா விதமான ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே நடக்கும். அன்னதானம் ப்ளஸ் இந்த தீ போட்டு மிதிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே நடக்கும். ஆனால் இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து வடகிழக்கு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது சொன்னது வந்து ரொம்ப ஒரு சாராம்சமான ஒரு விஷயம். இந்த கோயில் எப்படி அங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எத்தனையோ வருஷம் முன்னாடி இங்கே தமிழ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்மாவுக்கு மைக்ரேட் ஆகிற மாதிரி இருந்தாங்க. அப்போ என்னாச்சு பார்த்திங்கன்னா, அப்போ வந்து அந்த பர்மாவில் இது ஒரு பொலிட்டிக்கல் க்ரைசிஸ் நடந்தது. அப்போ நம்ம ராணுவம் வந்து இங்கேருந்து போகிற மக்களை வந்து தடுத்து நிப்பாட்டினாங்க. அங்கே பிரச்சனை சொல்லிட்டு அப்போ தடுத்து நிப்பாட்டின இடத்துல வந்து அந்த மக்கள் வந்து இதே இடத்துல தங்கிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அங்கே இருந்த அரசாங்கம், ராணுவம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதே இடத்துல வந்து தேவையான அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்து, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மோரேங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா தமிழ் சங்கம், மணிப்பூர் தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து இந்த கோயில் எடுத்து நடத்துகிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அங்கே எல்லா விதமான உங்களுக்கு தமிழ் மக்கள் மொத்தம் 3000 கிட்ட, நான் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியாது, ஒரு 3000 பேர் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் மக்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த வைலன்ஸ் அடிக்கடி நடக்கிற இடத்துலேயே அவங்க இவ்வளோ சர்வைவ் பண்ணுறாங்கன்னா ரியலி அவங்க ரொம்ப ஒரு கிரேட் அஃபேர்ஸ் தான்.